ஹாய் மக்களே, சின்னஞ்சிறு கிளியே சீரியல் மார்ச் 23, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ரெகுலர் அப்டேட்க்கு. நம்ம இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இந்து வந்து ரேஸில் வந்து கலந்துக்கிட்டே முன்னேறி வந்துட்டுருக்கா. போனாவை தாண்டி ஃபஸ்ட்டு வந்து ஜெயிச்சிட்டா. இதை ஜெயிச்சது வந்து திவாகரால் தாங்க முடியலை. என்னடா இது இப்படி ஜெயிச்சிட்டா, நம்ம ஜெயிக்கக்கூடாதுன்னு நினச்சோம், இவ வந்து முன்னாடி வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டாளே அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுப்பாகி பேசிகிட்டு இருக்காங்க. கிருபாவும் அவங்க தம்பியை கூப்பிட்டு, என்ன இது, நான் என் கையால் எங்கள் வீட்டு வேலைக்காரிக்கு நான் ப்ரைஸ் தரணுமா அப்படின்ற மாதிரி திவாகரை கூப்பிட்டு கேட்டுட்ருக்காரு. சரிண்ணா, இதுக்கு நான் ஒரு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறாரு. போய் அலோன்ஸ் பண்ணுறாரு. இது மாதிரி எங்கள் வீட்டு பொண்ணு இந்து, எங்கள் வீட்டு பொண்ணு நாங்களே வந்து ஜெயிக்க வைக்க முடியாதுல்ல ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்து, அதனால் வந்து ரெண்டாவதாக வந்த போனாவுக்கு வந்து இந்த ப்ரைஸ் தரேன் அப்படின்ற மாதிரி அந்த திவாகர் சொல்வார். அங்கே உள்ளவங்கலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அது என்ன, முன்னாடி 2 தடவை மயக்கம் போட்டு விழுந்தும் அவ்வளோ கஷ்டத்துலேயும் அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு வந்து ஜெயிச்சிருக்கு, அதனால் நீங்கள் வந்து இந்துக்கு தான் அந்த ப்ரைஸ் தரணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் வந்து ஹெல்ப் பண்ணுறா யாருன்னா நம்ம ஜெயந்தி. அங்கே நின்றுட்டு, இங்கே பாருங்கக்கா, இது மாதிரி இந்த முண்டக்கண்ணை சொல்கிறான், அவன் சொல்கிறத வந்து யாரும் ஒத்துக்காதீங்க, நீங்கள் தான் கேள்வி கேட்கணுன்ற மாதிரி அங்கே உள்ளவங்களாம் தூண்டி விட்றா. எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க. அது மாதிரி இதெல்லாம் கிடையாது, இந்துக்கு தான் கொடுக்கணும், இந்து தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கா, அதனால் எப்படி ரெண்டாவது வந்து பொண்ணுக்கு தருவீங்க, உங்கள் வீட்டு பொண்ணு தானே போனாவும், அதை எப்படி தருவீங்கன்னு கேட்கும் போது திவாகர் சொல்கிறாரு, இது மாதிரி போனா வந்து எங்கள் வீட்டு பொண்ணு கிடையாது, எங்கள் வீட்டு கல்யாணம் வந்தது வந்து இந்து தான், போனா இன்னொரு வீட்டுக்கு தான் போப்பாரா, அதனால் வந்து போனாக்கு தரலாம்ல அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் கிடையாது, கஷ்டப்பட்டு முன்னாடி வந்து ஜெயிச்சது அந்த பொண்ணு தான், இந்து தான், அதனால் இந்துக்கு தான் தரணுன்ற மாதிரி எல்லாருமே வாதாடுறாங்க. சரின்னு இதுக்கு மேலே வந்து ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி, நான் இந்த மகளிருக்காக தானே இந்த போட்டியை வச்சுருக்காங்க, மகளிர் எல்லாரும் குரல் கொடுக்குறாங்க, அதனால் இதை வந்து இந்துக்கே கொடுத்துருங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க கட்சியில் உள்ளவங்கெல்லாம். சரின்னு திவாகரும் அவங்க அண்ணன்ட்ட போய் கேட்குறாரு. அவங்க அண்ணனும் சரி சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு இந்துக்கே வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. மேடைக்கு ஏறி வர சொல்கிறாங்க. அவளும் மேலே ஏறி வரா. இவர் கிருபா இருக்கார்ல, கிருபா வந்து திவாகரை கூப்பிட்டு, என்னடா என் கையாலே நான் அவளுக்கு தரணுமா, அதெல்லாம் என்னால் தர முடியாது அப்படின்னு சொல்லி பரிசு கோப்பை தருவாங்கள்ல, அதை எடுத்து வாங்கி டேபிள் மேலே வச்சுட்டு அவர் பாட்டுக்கு இறங்கி போகிறாரு. இதை பார்த்துட்டு இருந்த அலோன்ஸ் பண்ணுறவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மகளிர் தினத்துக்கு மகளிர் கையாலேயே வந்து அண்ணா வந்து பரிசு கொடுக்க சொல்லிட்டாரு, அதனால் சுகுணாக்கா, அவங்க ஒய்ஃப் சுகுணாக்காவே கொடுப்பாங்க பரிசு கோப்பையும் 2 லட்சம் பணத்தையும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக, இந்த சுகுணா கையால் வாங்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக பொன்னாடை போற்றி கோப்பை கொடுத்து பரிசு பொருளும் தரான், 2 லட்சம் தராங்க. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஜெயந்தி சொல்கிறா, ஜெயந்தி நீ வந்து இம்மா கஷ்டப்படுத்த காரணம் உங்கள் அப்பாவோட ஆப்ரேஷனுக்கு தான், முதல்ல போய் அப்பா ஆப்ரேஷனுக்கு பணத்தை கட்டி அவருக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுற வழியை பருப்போ இந்து அப்படின்னு சொல்கிறா. அங்கே வந்து பாண்டியும் வராரு. பண்ண ரொம்ப நன்றி என்ன அப்படின்னு சொல்கிறா. இவர் வந்து நினச்சிட்ருக்கா பாண்டி தான் எல்லா ஹெல்ப்பும் பண்ணதுன்னு. இல்லைம்மா, நான் என் அப்பா முதல்ல காப்பாற்றுமான்னு சொல்கிறாரு. இவளும் வந்து ஹாஸ்பிட்டல் வந்துடுறா. அக்கா வந்து சொல்கிறா, அக்கா நான் ஜெயிச்சிட்டேன், ஏதோ இதில் இருக்குது 2 லட்சம், இதை வந்து நான் அப்பா ஆப்ரேஷனுக்கு கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி ரிசப்ஷனில் கட்டிட்டு வராங்க 2 பேரும். யாருன்னா நம்ம கருணாவும் பாண்டி வராங்க. வந்தோடனே இவ 2 பேரும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. நீ எங்கே வந்த, நீயே வந்து எங்கள் வீட்டை பாராக மாற்ற வச்சு உங்கள் அண்ணனுக்கு ஐடியா கொடுத்துட்டு எங்கள் அப்பாவையும் பார்க்க வந்திருக்கியா, நீ எங்கள் அப்பா மூஞ்சிலே முழிக்கூடாது, இங்கேருந்து போயிடு அப்படின்ற மாதிரி கண்டமேனிக்கு திட்டுறா. பாண்டி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறவர் சொல்கிறாரு, ஏன் இப்படிலாம் திட்டுற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லை, இவர் வந்து இங்கே இருக்கவே கூடாது, கருணாவை போக சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் காரணம் கருணா தான் அப்படின்னு சொல்லவும் அவர் வெளில போய்ட்றாரு கோவமாக. பாண்டி அப்போ சொல்லிகிட்டு இருக்காரு, இது மாதிரி வந்து நீ வந்து நான் உதவி பண்ண நினச்சிட்ருக்கியா, நீ இந்த பரிசில் வந்து நீ வந்து ஜெயிச்சதுக்கு காரணமே வந்து கருணா தான் வந்து உனக்கு வண்டி வந்து வித்த இடத்துலேயே வந்து வாங்கிட்டு வந்தது, அப்புறம் வந்து நீ கழுத்தில் வந்து கொடிப்பட்டு நீ உனக்கு கீழே விழுந்திருப்ப, அவன் தான் வந்து லாஸ்ட் டைமில் அதெல்லாம் கட் பண்ணி காப்பாற்றினது அவன்தான்,
நீ மயக்க போட்டு 2வது தடவ விழுந்தல்ல, அப்போ மழை வந்துச்சு எப்படி வந்துச்சு? அவன் தான் வந்து அந்த தண்ணிய பம்பை வந்து இது பண்ணி விட்டான். அதனால தான் வந்து நீ ஜெயிச்ச ஏஞ்சி. அதுக்கப்புறம் நீ கல்யாணம் ஆன புதுசில் சம்பு இறக்க சொல்லியிருந்தபோது மழை வர்ற மாதிரி சம்பு நிறைஞ்சது எப்படி நிறைஞ்சி? அவன் தான் வந்து டேங்க்ல லாரியை வந்து வச்சு மழை செட் பண்ணி அந்த சம்பை நிறைச்சது அவன் தான். நீ அவன் தப்பாகவே நினச்சிட்டு இருக்க. அவன் என்ன பண்ணிட்டான் உனக்கு? எல்லாமே அவன் நன்மை தான் பண்ணிகிட்டு இருக்கான். நீ அவனை புரிஞ்சுக்காம இப்படி பேசிகிட்டு இருக்க. அவன் இப்போ கூட அவன் பண்ண நல்லதெல்லாம் தெரிஞ்சா ஏன்டா சொன்னன்னு என்ன தான் திட்டுவான். அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்ற மாதிரி இவரும் போயிடுறாரு. அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறா, இவ வந்து யோசிச்சு பார்த்து பழசெல்லாம் தப்பு பண்ணிட்டோன்ற மாதிரி. அவங்க அக்காவும் நல்லது செய்கிறாங்க வந்து சொல்லி காமிச்சிக்க மாட்டாங்க. இவர் வந்து எதுவுமே நீ என்ன திட்டினாலும் அது அமைதியாக ஏற்றுக்கிட்டு எல்லாத்துக்குமே ஹெல்ப்பாக இருந்திருக்காரு. இனிமேல் இப்படி பண்ணாத, அவர் புரிஞ்சு நடந்துக்க அப்படின்ற மாதிரி அவங்க அக்கா சொல்கிறா, இந்துவோட அக்கா. உடனே ஆப்ரேஷன் முடியுது. ஆப்ரேஷன் முடிஞ்சு டாக்டர் வெளில வராரு. இவங்க கேட்குறாங்க, எப்படி இருக்காரு எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி. நல்லா இருக்காரு, இது மாதிரி பிளாக்லாம் வந்து இப்போ கிடையாது, ஆப்ரேஷன் பண்ணியாச்சு, நல்லா இருக்காரு, இனிமேல் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. அப்பாவை பார்க்கலாமான்னும் போது இப்போ பார்க்க வேணாம், அனஸ்தீசியா கொடுத்துருக்காங்க, அனஸ்தீசியா கொடுத்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போய் பாருங்கள். டாக்டர் வந்து சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கே போயிட்டுருக்காரு. இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டு. உடனே வந்து டாக்டர் போகிறத பார்த்துட்டு பின்னாடியிலேருந்து கருணாவும் பாண்டியும் வந்து, சார் எப்படி இருக்கார், இனிமேல் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்குறாங்க. உடனே டாக்டர் சொல்கிறார், நீங்கள் யாருன்னு? இவர் தான் மாப்பிள்ளைன்னு பாண்டி சொல்கிறாரு. சரி, அவருக்கு ஒன்றும் இனிமேல் பிரச்சனை கிடையாது, அவர் நல்லபடியாக பார்த்துக்கோங்க, வயசாகிடுச்சில்ல, இனிமேல் ரொம்ப டேக் கேர் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறாங்க. இவளும் இனிமேல் அவன் போகிறத பார்த்து எல்லாத்தையும் மனசுலேருந்து கெட்டதெல்லாம் அவளுக்கு வந்து மறைஞ்சு நல்ல கண்ணோட்டத்தோட பார்க்குறா. இனிமேல் இப்போ பார்க்கலாம் நர்ஸ் சொல்கிறாங்க. பார்க்கலான்னு சொல்லவும், எல்லாத்துக்கும் காரணம் கருணா தானேக்கா, நீங்களே போய் அவரை கூப்பிடுங்க, அவரை ஃபஸ்ட்டு பார்க்க சொல்லுங்கன்னு சொல்கிறா. நான் சொன்னதா சொல்ல வேணான்னு உங்கள் அக்கடை சொல்கிறா. அவர்கிட்ட சொல்லும் போது, நான் வரலை, இது மாதிரி உங்கள் தங்கச்சிக்கு தெரிஞ்சால் என்ன தான் கோச்சிப்பாங்க, அதனால் நீங்களே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவள் ஒன்றும் சொல்ல மாட்டா வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. அவங்க அப்பாவை போய் பார்க்குறாங்க. அவங்க அப்பா நல்லபடியாக பேசுகிறாரு. இந்து எங்கே, இந்து வர சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. இந்து வந்து பார்க்குறா. அதுக்கு அப்போ வந்து கருணா சொல்கிறாரு, இந்து தான் வந்து நீங்கள் அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பணம் கட்டினா, இந்த கடனே வாங்கக்கூடாதுன்னு அவள் தான் வந்து அந்த ரேஸில் ஜெயிச்சு உங்கள் உயிரையே காப்பாற்றிருக்கா. இந்து இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக இப்போ எங்கள்கிட்ட பேசிகிட்டு இருப்பீங்களான்னு தெரியாது, இந்து தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. அதோட அவர் வந்து அன்பாக பார்க்குறா. அதோட முடிஞ்சிருக்கு. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய் மக்களே, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.